ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சூர்யா ஜோதிகாவோட டாட்டர் தியாவோட 12th மார்க் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வைரல் ஆகிட்டுருக்கு. 12th ரிசல்ட்டு ரிலீஸ் ஆன இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா தியாவோட மார்க் லிஸ்ட்டும் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. கோலிவுட்டில் முன்னணி நடிகர் நடிகையாக இருப்பவங்க தான் சூர்யா ஜோதிகா. இவங்க வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2006ஆம் ஆண்டில். சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தியா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேவ். 1999 வந்து பார்த்திங்கன்னா வசந்த் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த படத்தில் வந்து சூர்யா ஜோதிகா இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் 2 பேரும் காதலிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய படம் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இவங்க வந்து இவங்க குடும்பத்துக்காக நேரம் செலவழிப்பாங்க கண்டிப்பாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் சென்னையில் வசித்து வந்த இவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில் வந்துட்டு பிள்ளைகளுடன் குடிபெயர்ந்தனர். திருமணத்துக்கு அப்புறம் ஜோதிகா வந்து நடிக்கிறத விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு சில படங்கள்லாம் நடித்து அசத்திக்கிட்டு வராங்க. இப்போ வந்து நேற்று வந்துட்டு 12வதோட பொதுத் தேர்வு ரிசல்ட் முடிவுகள் வந்து வெளியாச்சு. இப்போ சூர்யா ஜோதிகாவோட பொண்ணோட 12th மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாஸில். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தியா வந்து பார்த்திங்கன்னா தமிழில் 96, இங்கிலீஷில் 97, கணக்கில் 94, ஃபிசிக்ஸில் 99, கெமிஸ்ட்ரியில் 98, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 97 என மொத்தம் 600க்கு 581 எடுத்திருக்காங்க. இது ஏன் இப்படி சோஷியல் மீடியாஸில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு விஐபிஸோட பிள்ளைங்கிற பட்சத்தில் படிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருந்தே தியா வந்துட்டு ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜோதிகா வந்துட்டு இதுக்காக ஒரு வாழ்த்து சொல்லி தியாக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. தியாவோட ரிசல்ட் அப்போ வந்துட்டு ஜோதிகா வந்து விஷ் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீடிங் லைட்டுங்கிற ஆவணப்படத்தை வந்து இவங்க இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தை சூர்யா ஜோதிகாவின் 2D நிறுவனம் வந்து தயாரித்தது. இந்த படம் பாலிவுட் சினிமாவின் பணியாற்றும் பெண் ஒளிப்பதிவாளராக குறித்து பேசியது. தற்போது தியா வந்துட்டு மேற்படிப்பை படிச்சுட்டு வராங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.